பேயாழ்வார் அருளிய 3ஆம் திருவந்தாதியிலிருந்து 60, 61, 62 மற்றும் 63வது பாசுரங்களை நமக்கு சாதிக்க இருப்பவர் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரி வேதாந்தாச்சாரியரான திருக்கோவலூர் எம்பெருமானார் ஜீயர் சுவாமி. திருக்கோவலூரிலே நித்தியவாசம் செய்து கொண்டு அந்த எம்பெருமானுடைய கைங்கரியத்தை எந்தை தந்தை தந்தை தந்தைத மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி என்கிறபடியே செய்து வருபவர் இந்த சுவாமி. வேதாந்தத்தில் வல்லவராக இருப்பவர், பல சிஷ்யர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த சுவாமியினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி சுவாமியினுடைய திருவாக்கிலிருந்து 4 பாசுரங்களை நாமும் கேட்போம். ஞானத்தை வளர்த்து கொள்வோம். வாரீர். ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதாபிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம். ஆத்யஸ்ய நः குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரிவளம் பிரணமாமி மூர்ध्ना. பூதம் சரஸ்ய மஹதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசாரகுலசேகரயோகிவாஹான் பக்தாங்கிரிரேணு பரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். சீராரும் மாடத் திருக்கோவலூர் அதனுள் காரார் கரிமுகிலை காணப்புக்கு ஓரா திருக்கண்டேன் என்னுரைத்த சீரான் கழலே உரைக்கண்டாய் நெஞ்சே யுகந்து. நாம் எல்லோருமே தொடர்ந்து பல சுவாமிகள் மூலமாக 3ஆம் திருவந்தாதியினுடைய பாசுரங்களினுடைய அர்த்த விசேஷ அனுபவத்தை பண்ணிக்கொண்டு வருகிறோம். அந்த கிரமத்திலே இப்பொழுது நாம் அனுபவிக்க இருக்கிறது பாசுரங்கள் 60வது பாசுரம் தொடங்கி 4 பாசுரங்கள். ஆழ்வார்களுடைய அந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த திவ்ய பிரபந்தங்கள் என்பதை நாம் அறிவோம். அதிலும் முதல் 3 ஆழ்வார்கள் அவர்கள் மிகவும் விசேஷமான ஒரு வைபவத்தை உடையவர்கள். மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நற்றமிழால் நூல் செய்து நாட்டை உய்த்தவர்கள் என்று சுவாமி மணவாள மாமனிகள் அவர்களை கொண்டாடுகிறார்கள். அந்த 3 ஆழ்வார்களிலேயும் பார்த்தோமானால் 3வது ஆழ்வாரான பேயாழ்வாருக்கு இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தால், மற்ற 2 ஆழ்வார்களாலே ஞான பக்தி விளக்குகள் ஏற்றப்பட அதனால் தனக்கு முதலில் பகவானுடைய சாட்சா்காரம் நேர்ந்தது என்பதே. இந்த மூவரும் திருக்கோவலூர் இடைகழியிலே ஒன்று சேர அந்த பக்தர்களுடைய நடுவிலே தானும் வர வேணுமென்னு அந்த எம்பெருமான் ஆசைப்பட்டு அவனும் அங்கே உள்புக அப்பேற்பட்ட அந்த 4வது வியக்தியை காண்பதற்காக இவ்வாழ்வார்கள் விளக்குகளை ஏற்றினார்கள். முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார், அவர் ஒரு விளக்கை ஏற்றினார், வையந்தகளியா வார்க்கடலே நெய்யாக என்று. அடுத்ததாக அன்பேதகளியா என்று தொடங்கி பூதத்தாழ்வாரும் ஒரு விளக்கை ஏற்றினார். இப்படி ஞான பக்திகளாகிற விளக்குகள் ஏற்றப்பட அங்கே பகவானுடைய சாட்சா்காரத்தை பெற்ற பேயாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று தம் அனுபவத்தை வெளிப்படுத்தினார் என்பதாக நாம் பார்த்தோம். அப்பேற்பட்ட பேயாழ்வாரனுடைய அந்த பாசுரங்கள் 3ஆம் திருவந்தாதி என்றே கொண்டாடப்படுகிறது. அந்த 3ஆம் திருவந்தாதியிலே இப்பொழுது நமக்கு 60வது பாசுரம் அனுபவத்துக்கு விஷயமாக இருக்கு. பாசுரம் என்ன அப்படின்னு பார்த்தால், பெற்றம் பிணைமருதம் பேய் முலைமாச்சகடம் முற்ற காற்றூடு போயுண்டுதைத்து கற்று குணிலை விளங்கனிக்கு கொண்டெறிந்தான் வெற்றி பணிலம் வாயுவை துகந்தான் பண்டு. இங்கே அழகாக பகவானுடைய இந்த விரோதி நிரசன சீலத்துவம் என்கிற குணத்தை அனுபவிக்கிறார் ஆழ்வார்.
வாழும் வகையறிந்தேன் என்று முந்தின பாசுரத்திலே உண்மையான வாழ்ச்சியை பெறுவதற்கு என்ன வழி என்னால் எங்கள் பெருமான் அடிசேரப் பெற்று என்று பகவானுடைய திருவடிகளை நாம் பற்றினோம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான வாழ்வு. உஜ்ஜீவனம் என்று சொல்றோம் பாருங்கள். சரீரத்துக்கு வேண்டிய போஷாக்கு அதையெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அது வெறும் ஜீவனம். ஆனால் உஜ்ஜீவனம் அல்லது சமுஜ்ஜீவனம் என்றெல்லாம் சொன்னால் அது ஆத்மாவுக்கு இருக்கக்கூடியதான வாழ்ச்சி. அப்போ இந்த அன்னபானாதிகள் மூலமாக, சாம்சாரிகமான சப்தாதி விஷயங்கள் மூலமாக நாம் சரீரத்துக்கு ஒரு வாழ்வை உண்டாக்கலாமே ஒழிய ஆத்மாவுக்கு நாசத்தை தான் அது உண்டாக்கும். அப்போ உண்மையிலே ஆத்மாவுக்கு வேண்டிய வாழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தால் பகவானை பற்றி அறிந்து கொள்வது, பகவானுடைய ஸ்வரூபத்தை அறிவது, அவனை பற்றுவது, இதுதான் என்பதை முன்பே காட்டியிருந்தார். ஆனால் அந்த பகவானை பற்றுவது எப்படி நடக்கும்? பகவானை பற்றுவதற்கு தான் இந்த சம்சாரம் தடையாக இருக்கே. சம்சாரமும் அந்த சம்சார சம்பந்தத்தால் ஏற்படக்கூடிய நமக்கு ஏற்படக்கூடிய அவித்யா, கர்ம, வாசனா, ருச்சி இவைகளெல்லாம் பகவத் சமாசனத்துக்கு விரோதியாக இருக்கே. இதையெல்லாம் யார் போக்கி தருவார் என்னால் அதற்கும் கவலை வேண்டாம். அந்த பகவானை பற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடியவைகளையும் பகவானே போக்கி அருள்வான் என்பதாக அழகாக எடுத்து காட்டியிருக்கார் இந்த பாசுரத்திலே. அதாவது கிருஷ்ணாவதாரத்திலே இருக்கக்கூடிய நடந்த பல பல சரித்திரங்களை தொகுத்து இங்கே ஆழ்வார் நமக்கு எடுத்து காட்டுகிறார். பெற்றம் பிணை மருதம் பேய்முலை மாச்சகடம் முற்ற காத்து ஊடு போய் உண்டு உதைத்து, இல்லை 4 சரித்திரங்களை தொகுத்து அருளி செய்கிறார் ஆழ்வார். இதை எப்படி அன்வயம் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தால், பெற்றம் முதல்ல பிரித்து கொள்ள வேண்டிய கிரமம் என்ன? பெற்றம் என்பது தனி, பிணை மருதம் என்பது தனி, அப்புறம் பேய் முலை என்பது தனி, அப்புறம் மாச்சகடம் என்பது தனி. இது 4 விஷயங்கள். 4 விஷயங்களுடன் சேர்த்து ஒரு வினை சொல்ல எப்படி அன்வயம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றால், 2வது அடியிலே முற்ற காத்தோடு போயுண்டுதைத்துன்னு இருக்கு இல்லையா, இதை முற்ற காத்து என்பதை முதலில் அன்வயம் பண்ணிக்கொள்ளணும். அதாவது பெற்றம் முற்ற காத்து, அப்புறம் பிணை மருதம் ஊடு போய், பேய்முலை உண்டு, மாச்சகடம் உதைத்து என்பதாக இங்கே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ முதல் வரியிலே 4 விஷயங்களை தெரிவித்து அடுத்த அடியிலே 4 செயல்களை ஆழ்வார் தெரிவிக்கிறார். இவைகளை அன்வயம் பண்ணிக்கொள்ள வேண்டிய கிரமம் என்னவென்றால், முதல் விஷயத்துடன் முதல் வினை சொல், 2வது விஷயத்துடன் 2வது கிரியாபதம், 3வது விஷயத்துடன் 3வது அந்த வார்த்தை என்று இப்படி நாம் அன்வயம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். இந்த விஷயத்தை தான் என்ன சொல்லுவார்கள் என்னால், வடமொழியிலே பார்த்தோமானால் இதை யதாசங்கிய அலங்காரம் என்று தெரிவிப்பதுண்டு. யதாசங்கியம் அப்படின்னா இப்படி 4 விஷயங்கள் முதல் வரியிலே, 4 விஷயங்கள் அடுத்த வரியிலேன்னு சொன்னால் முதலும் சேர வேணும், 2வது சேர வேணும் என்கிற கணக்கு. தமிழ் இலக்கணத்திலே பார்த்தோமானால் இதை நிறநிறை அணி என்று சொல்லுவது உண்டாம். ரொம்ப ஆச்சரியமா இந்த விஷயத்தை இங்கே காட்டியிருக்கார் ஆழ்வார். இந்த ஒரு அலங்காரத்துடன் சேர்த்து பகவத் குணானுபவத்தை அந்த விஷயத்தை நமக்கு காட்டுகிறார். பெற்றம் முற்ற காத்து, பெற்றமை துண்ணு என்னெல்லாம் பார்க்கிறோம். பெற்றம் என்று சொன்னால் பசுக்கள். அந்த பசுக்களை எல்லாம் பகவான் முற்ற காத்த அருளினான், தப்பாமல் அதையெல்லாம் ரட்சித்தருளினான் என்பதாக பார்க்கிறோம். அப்போ பகவானுக்கு இந்த கிருஷ்ணாவதாரத்தை எடுத்தான், யாதவ குலத்திலே அவதரித்தான், ஒரு கோபனாக இடையனாக தான் பிறந்து எல்லாவற்றையும் அதற்கு வேண்டிய அனைத்து செயல்களையும் பண்ணி கொண்டு வந்தான். இடையர்களிலேயே வடிகட்டின இடையனாக அவன் இருந்தான் என்றெல்லாம் ஆச்சாரியர்கள் அனுபவிக்கிறார்கள். அப்போ அந்த இடையருக்கு என்ன இருக்கக்கூடிய தர்மமான அந்த கோ சம்ரக்ஷணம், மாடு மேய்ப்பது என்பதை அவன் முழு ஆதரத்துடன் பண்ணி கொண்டு வந்தான் என்பது முதல் விஷயம். பகவானுக்கு இந்த கோரக்ஷணத்திலே எந்த அளவுக்கு ஸ்ரத்தை இருந்தது அப்படின்னு பார்த்தால், திருவாய்மொழியிலே ஆழ்வார் கடைசியிலே அனுபவிக்கிறார். திவத்திலும் பசுநிறை மெய்ப்புவத்தி செங்கனிவா எங்கள் ஆயர் தேவே. பகவான் ஆயர் தேவு என்று அவனுக்கு அழகான ஒரு திருநாமம் உண்டு. திவத்திலும் பசுநிறை மெய்ப்பு உவத்தி. திவத்திலும் அப்படின்னா அது 5வது வேற்றுமை உருவு. அந்த பரமபதத்தில் இருப்பதை காட்டிலும் பசுநிறை மெய்ப்பு உவத்தி, இங்கே கோகுலத்திலே அந்த பசுக்களை எல்லாம் மேய்ப்பதையே மிகவும்
உயர்ந்ததாக அவன் கொண்டிருந்தானாம். இப்போ அந்த பரமபத வாசமும் வேண்டாம், அதை காட்டிலும் எனக்கு மிக பிரியமானது இந்த கோகுலத்திலே இந்த மாடுகளை மேய்ப்பது என்பதாக பகவான் கொண்டிருந்தான் என்று சொல்லுவது உண்டு. இன்னும் ரசமாகவும் அந்த திருவாய்மொழி பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லுவது உண்டு. திவத்திலும் பசுநிறை மெய்ப்புவத்தி என்னால் அதை 7வது வேற்றுரிமையாக கொண்டோமானால், அப்போ பகவான் ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்தாலும் கூட அங்கேயும் இந்த கோகுலத்திலே இருப்பது போலே மாடு மேய்த்து கொண்டிருப்பான். ஏன்னா மாடு மேய்ப்பது என்பது அவனுக்கு அவ்வளவு பிடித்த ஒரு செயலாம். அப்போ அதுபோல பகவானுடைய இந்த மிக முக்கியமான அவனுக்கு மிகவும் உகந்ததான ஒரு லீலையான அந்த மாடு மேய்ப்பது என்பதை முதலிலே காட்டியிருக்கார். பெற்றம் முற்ற காத்து. அடுத்ததாக பிணை மருதம் ஊடு போய், பிணை மருதம் இணைந்திருந்த அந்த மருத மரங்கள், அர்ஜுன மரங்கள், யமலார்ஜுன மரங்கள்னு சொல்லுவது உண்டு. அந்த இரட்டை மரங்களாம், அது அப்படியே பிணைந்து, அப்படின்னா நடுவில் எந்த ஒரு பெரிய ஒரு இடைவெளி இல்லாமல் அப்படி சேர்ந்து வளர்ந்திருந்த அந்த மரங்கள் என்று காட்டப்படுறது. அந்த பிணை மருதம் அதை ஊடு போய் அப்படின்னு சொன்னா அதன் நடுவிலே சென்று என்பதாக பார்க்கிறோம். இது அந்த தேவர்களுடைய அவர்களுக்கு ஒரு சாபம் ஏற்பட அவ்விருவரும் அங்கே அந்த மரங்களாக, அர்ஜுன மரங்களாக பிறந்திருந்தார்கள். அவர்களுக்கு சாப விமோசனத்தை எம்பெருமான் பண்ணினான் என்று பார்க்கப்படுறது. உரலிலே கட்டப்பட்ட அந்த எம்பெருமான் அப்படி வெளியிலே உரலையும் இழுத்து கொண்டு செல்ல அந்த 2 மரங்கள் நடுவிலே போய் அதிலிருந்து அப்புறம் வந்தானாம். அப்போ அந்த 2 மரங்களையும் அவன் பிளந்தெடுத்தான். அந்த உரலையும் இழுத்து கொண்டு வரும் பொழுது அதனால 2 மரங்களும் பிளந்தன. அப்பொழுது அந்த சாப விமோசனம் நேர்ந்தது என்பது கிருஷ்ணாவதாரத்திலே பிரசித்தமான சரித்திரம். அதை காட்டுகிறார். அப்போ குழந்தையான பருவத்திலே பகவான் செய்த அந்த வீர செயல், அதை ஆழ்வார் 2வது விஷயமாக இங்கே அருளி செய்து அனுபவிக்கிறார். அடுத்ததாக பேய்முலை உண்டு என்பதாக காட்டுகிறார். இல்லையா, பூதனா என்கிற அந்த ஒரு அரக்கி, அவள் கிருஷ்ணனை கொல்ல வேணும் என்பதற்காக தன் முலையிலே விஷத்தை தடவிக்கொண்டு அவள் அங்கே கோகுலத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகள், ஒரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய அந்த கைக்குழந்தையை தேடி எடுத்து தன்னுடைய இந்த விஷ முளைப்பாலை அவள் தந்தாள்னு பார்க்கிறோம். அப்போ பகவான் சர்வஜனாய் சர்வேஸ்வரனா இருக்கக்கூடிய பகவான் வந்திருக்கக்கூடியவள் சாதாரண ஒரு இடைச்சி அல்ல. இவள் கொடூரமான ஒரு அரக்கி என்பதை அறிந்திருந்த போதிலும் அந்த விஷப்பாலையே அவன் விரும்பினான். ஆழ்வார்கள் அழகா அனுபவிக்கிறார் இதை. யசோதை பிராட்டி அவள் பகவானுக்கு வேணும் பொழுதெல்லாம் அந்த பகவான் கண்ணபிரான் அழும் பொழுதெல்லாம் முளைப்பால் தருவதற்கு அவள் சித்தமாக இருக்கும் பொழுது அதை கொள்ளாமல் இந்த விஷப்பாலை பகவான் கொண்டானே என்று ஆச்சரியப்படுகிறார்கள் ஆழ்வார்கள். ஆக அப்படி இந்த பூதனையின் இடத்திலே விஷப்பாலை உண்டு அவளையும் ஒழித்த அந்த பகவான் என்கிற அந்த ஒரு செயலை அடுத்தது 3வது விஷயமாக இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். பேய்முலை உண்டு, அதற்கு மேல் மாச்சகடம் உதைத்து என்ன சகடாசுர பஞ்சனம் என்கிற அந்த ஒரு விஷயத்தை இங்கே காட்டுகிறார். மாச்சகடம் பெரிய சகடம், குழந்தையை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த சகடம் அந்த மாட்டு வண்டியின் கீழே விட்டிருந்தார்களாம். அப்போ ரக்ஷணத்துக்கு உறுப்பாக இருக்கும் என்று விட்டு சென்ற அந்த ஒரு சகடமே ஒரு அசுரனாக இருந்து பகவானுக்கு ஒரு கேட்டை விளைவிப்பதற்கு முற்பட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் அதையும் கூட தன்னுடைய அந்த பிஞ்சு காலாலே அப்படி எட்டி உதச்சி அந்த சகடத்தையும் பஞ்சனம் செய்தான் என்பது சரித்திரம். அப்ப பாருங்கள், பகவான் அந்த ஆய்ப்பாடியிலே அவன் மாடு மேய்த்த ஒரு சரித்திரம் என்ன. அதற்கு சற்று முன்பு வந்தோமானால், இன்னும் ஒரு சின்ன இளைய பருவத்திலே பார்த்தோமானால், அந்த 2 மருத மரங்களை அவன் பிளந்த அந்த ஒரு லீலை என்ன. அதற்கு முன்பு அவன் பூத்தனை என்கிற அந்த அரக்கியை, அவளுடைய அந்த விஷப்பாலை உண்டு அவளை நாசம் செய்தது என்ன. இல்லை அதே போல அதற்கும் முன்பு அவன் பிறந்து சில மாசங்களே இருக்க அப்பொழுது அந்த சகடாசுரனை தன்னுடைய திருவடியாலே பஞ்சனம் செய்தது என்ன. இதையெல்லாம் பகவான் பண்ணினான் என்று சேரப்பிடித்து இந்த ஒரு வரியிலே 4 கிருஷ்ணாவதார லீலைகளை இங்கே அனுபவிக்கிறார் ஆழ்வார். அதன் பிறகு கற்றுக்குணிலை விளங்கனிக்கு கொண்டெறிந்தான் என்பதாக அடுத்த ஒரு அழகான லீலையையும் இங்கே அனுபவிக்கிறார் ஆழ்வார்.
கற்று குணிலை என்று சொன்னால் கன்று. அந்த வத்சம் கன்றை வத்சாசுரன் என்பவன் ஒருத்தன் வந்தான். கன்று வடிவத்தை கொண்டு அவன் அங்கே வந்தேன்னா பகவானுக்கு இந்த மாடு மேய்ப்பது மிகவும் பிடித்தது. கண்ணனுக்கு அவன் பெரும்பாலும் மாடுகளுடனும் கண்ணுக்குட்டிகளுடன் தான் அவன் காலத்தை போக்குவானான். அப்ப இதை அறிந்தவர்கள், சரி நாம் அப்போ ஒரு கன்றின் வடிவத்திலே போக வேணும்னு ஒரு அசுரன் வத்ச ரூபத்திலே வந்தான், கன்று வடிவத்திலே வந்தான். வத்சாசுரன் அவனுக்கு பெயர். அப்போ அது ஒண்ணு. இன்னொரு பக்கம் பார்த்தோமானால் அங்கே ஒரு விளாம் மரம் இருந்ததாம். அந்த விளாம் மர உருவாக ஒரு அசுரன் வந்தான்னு சொல்லப்படுறது. கபித்தாசுரன் அவனுக்கு பேர். கபித்தம்னு சொன்னா விளாம். அப்போ ஒரு அரக்கன் கன்றாக வந்தான் வத்சாசுரன், மற்றொருவன் அந்த விளாம் மரமாக நின்று கொண்டிருந்தானாம், அவன் கபித்தாசுரன். இந்த இருவரையும் பகவான் ஒரே முறையிலே வீழ்த்த வேணும் என்று யோசித்தான். அப்ப இந்த கன்றை பிடித்தான். இந்த அசுர கன்றை பிடித்து காலாலே அதை பிடித்து சுழற்றி சரியாக அந்த விளாம் மரத்தின் மேலே அதை எரிந்தானாம். இப்ப எரிந்த பொழுது அந்த வேகத்திலே மரமே முறிந்து விழுந்ததாம். இப்படி இரண்டு அசுரர்களையும், எந்த இரண்டு அசுரர்கள் சேர்ந்து கண்ணனை ஒழிக்க வேணும் என்று வந்தார்களோ அவ்விருவரையும் இருவரை கொண்டே பகவான் வீழ்த்தினான் என்பது இவ்வளவு ஆச்சரியமான ஒரு சரித்திரம். அப்போ அந்த ஒரு வத்சாசுர கபித்தாசுர சரித்திரத்தையும் இங்கே அழகாக எடுத்து காட்டியிருக்கார், அனுபவிக்கிறார் ஆழ்வார். கற்று குணிலை, குணில்னு சொன்னா எரிதடி. இதுவாக பழத்தையோ மற்ற விஷயங்கள்ல நாம் அதெல்லாம் பறிக்க வேணும்னு சொன்னால் ஒரு தூக்கி போடுறோம் ஒரு தடியை. இங்கே எரிதடியாக பகவான் எதை கொண்டான் என்னால் அந்த ஒரு அசுர கன்றையே எடுத்துக்கொண்டான். அப்போ கற்று குணிலை, கன்றாகிய அந்த குணிலை கொண்டு விலங்கனிக்கு எரிந்தான். அந்த விளாமரத்தில் இருக்கக்கூடிய அந்த பழங்களை பறிக்க வேண்டும் என்பதற்காக இதை எரிந்தான். இப்போ அந்த அந்த பழம் இருக்கு பாருங்கள், அதை நாம் பற்ற வேண்டும் என்ன லோகத்திலையும் பார்க்கிறோம். மாமரத்தில் இருக்கக்கூடிய மாங்காய்களை பறிக்க வேணும்னா கீழே ஏதோ ஒரு கல்லை எடுத்து எரிவது என்பது உண்டு. அதுபோல இங்க கண்ணன் என்ன பண்ணான்னா, தன் கூட இருக்கக்கூடிய தன்னுடைய சகாக்களுக்கு, உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நான் விளாம்பழம் தருகிறேன், அந்த மரத்தை பாருங்கள், நல்ல பழம் கனிந்திருக்கு, அந்த பழங்களை எல்லாம் நாம் பறிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த அசுரக்கன்றை எடுத்து அதனுடைய காலை பிடித்து சுற்றி வேகமாக அந்த மரத்தின் மேலே எரிந்தான் என்பதாக இங்க சரித்திரம் அழகாக சொல்லப்படுறது. அங்க அப்படி அவன் பண்ணான். இதற்கு மேலே என்னாக இப்போ 5 சரித்திரங்களை காட்டிவிட்டார் ஆழ்வார் இந்த ஒரே பாசுரத்திலே. வெற்றி பணிலம் வாய் வைத்துகந்தான் பண்டு. இது மட்டுமல்ல, இன்னொரு விஷயமும் இருக்கு. பகவான் வெற்றி பணிலம், பணிலம்னு சொன்னால் சங்கம், அந்த எப்பொழுதும் வெற்றியையே தரக்கூடிய அல்லது வெற்றிக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த சங்கத்தையும் பகவான் வாய் வைத்து உகந்தான். அதிலே தன் வாயினாலே அதை ஊதி பகவான் சந்தோஷமடைந்தான். பண்டு முன்பு அந்த கிருஷ்ணாவதாரத்திலே பகவான் எவ்வளவு பண்ணான் என்பதை ஆச்சரியமாக இங்கே அனுபவிக்கிறார். அதான் நாம் சொல்றோம் பாருங்கள், ஆழ்வார்கள் பகவானுடைய ஸ்வரூப ரூப குண விபவங்களை அனுபவித்தார்கள்னு சொல்லுவது உண்டு. பகவானாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்று இதையெல்லாம் அனுபவித்தார்கள். இப்போ பகவானுடைய குணங்களை அனுபவிப்பது, அவனுடைய விபவம், அவனுடைய இது போன்ற பல அவதார சேஷ்டிதங்களை அனுபவிப்பதுன்னு சொன்னால் அது இது போன்ற இடங்களிலே மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது. தத்துவார்த்தங்களை உபதேசிப்பது ஒரு பக்கம் என்று சொன்னாலும் அந்த பகவத் கதைகளை எடுத்து சொல்லி அதன் மூலமாக பகவத் குணங்களை அனுபவிப்பது என்பது மிக முக்கியமான விஷயம். இப்போ இந்த கடைசி வரியினாலே இன்னொரு சரித்திரம், பகவான் அப்படி சங்கநாதத்தை அவ்வப்பொழுது கிருஷ்ணாவதாரத்திலே ஊதினது. இந்த சங்கநாதத்தை ஊதினான் என்று சொன்னால் பிரசித்தமாக நமக்கு நினைவிலே வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மகாபாரத யுத்தத்திலே அவன் ஊதினான். இப்போ தொடக்கத்திலேயே கீதையிலே முதல் அத்தியாயத்தை சொல்லப்படுறது, பகவான் தன்னுடைய பாஞ்சஜன்யத்தை ஊதினான். தனஞ்சயன் என்கிற தன்னுடைய சங்கத்தை அர்ஜுனனும் ஊதினான். இப்படி இந்த பாண்டவர்கள்லாம் ஊத, அப்போ அந்த பெரிய அந்த ஒரு ஓசையினாலேயே கௌரவர்களுடைய நெஞ்சிலே ஒரு பெரிய பயம் ஏற்பட்டது அப்படின்னு காட்டப்படுறது. இப்போ பகவான் இந்த தன்னுடைய ஜெயசீலமான வெற்றியே தரக்கூடிய தன்னுடைய அந்த பாஞ்சஜன்யத்தை ஊதும் பொழுதே அவனுடைய விரோதிகள், அவன் அடியார்களுடைய விரோதிகள் எல்லோருமே அப்பொழுதே மாய்ந்து போவார்கள் என்பதாக காட்டப்படுறது. அதை கொள்ளலாம். இல்லை அதே போல பல தருணங்களிலே பகவான் அந்த சங்கநாதத்தை ஊதினான்னு பார்க்கிறோம்.
ருக்மிணி பிராட்டியை வந்து திருமணம் புரிவதற்காக அவன் வரவேண்டியிருந்தது. அந்த தருணத்திலே கண்ணன் வருவதற்கு முன்பே இன்னும் பல ராஜாக்கள் அங்கே வந்திருந்தார்கள். கண்ணனை இங்கே வரவிடக்கூடாது என்பதாக அவர்கள் சங்கல்பித்திருந்தார்கள். அப்போ ஜராசந்தன் மற்றவர்கள் எல்லாம் அங்கே சூழ்ந்திருக்கும் பொழுது ருக்மிணி பிராட்டிக்கு ரொம்ப ஒரு வருத்தம் ஏற்பட்டது. நாமோ கண்ணனுக்கே வந்து கண்ணனையே விவாகம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டு கொண்டிருக்கோம். ஆனால் இப்படி கண்ணன் வரவில்லையே, என்ன பண்ணுவது, நாம் நம் உயிரையே விட்டுவிடலாமா என்று சந்தேகித்து கொண்டிருக்கும் பொழுது பகவானுடைய அந்த பாஞ்சஜன்ய கோஷமானது, அந்த ஒலியானது ஒலித்ததாம். அதை கேட்டவுடனே ருக்மிணி தாயாரினுடைய அந்த பிராட்டியினுடைய மனதிலே அந்த ஒரு ஆறுதல் ஏற்பட்டதுன்னு சொல்லப்படுறது. ஆக இது போலே பகவானுடைய அந்த சங்க நாதமானது அப்படி பலமுறை அதை அவன் பகவான் ஊதினான் என்பதாக காட்டப்படுறது. இதுதான் வெற்றி பணிலம் வாய் வைத்து உகந்தானவன் சந்தோஷப்பட்டான் மகிழ்ந்தான். என்ன, தன்னுடைய அடியார்களுடைய விரோதிகள் அவர்களை எல்லாம் போக்குவதன் மூலமாக, இல்லை தன் அடியார்களை ரட்சிப்பதன் மூலமாக பகவானுக்கு ஏற்பட்ட சந்தோஷம், அதை உகந்தான் என்பதாக இங்கே காட்டியிருக்கார். இது பண்டு முன்பு இதெல்லாம் நடந்தது. பெற்றம் பிணைமருதம் பேய் முலைமாச்சகடம் முற்ற காத்தோடு போயுண்டுதைத்து கற்று குணிலை விளங்கனிக்கு கொண்டறிந்தான் வெற்றி பணிலம் வாய் வைத்துகந்தான் பண்டு. 61வது பாசுரம். பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டங்குறைவார்க்கு கோயில் போல் வண்டு வளங்கிளரும் நீள் சோலை வன்பூங்கடிகை இளங்குமரன் தன்விண்ணகர். ரொம்ப ஆச்சரியமாக திவ்ய தேசங்களை அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்திலே ஆழ்வார். முன் பாசுரத்திலே 60வது பாசுரத்திலே பார்த்தோமானால் விபவாவதாரத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே நடந்த சில சரித்திரங்கள், 6 சரித்திரங்களை குறிப்பிட்டு அனுபவித்தார். இப்போ விபவாவதாரம் மட்டும் இல்லை, அதை காட்டிலும் நமக்கு இன்னும் போக்கியமாக இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரத்திலே ஈடுபடுவோம் என்று ஆழ்வார் இங்கே பல திவ்ய தேசங்களை குறிப்பிட்டு மகிழ்கிறார். என்னென்ன திவ்ய தேசங்கள் அப்படின்னு பார்த்தால், பண்டெல்லாம் வேங்கடம், வேங்கடம் விண்ணோர்க்கும் மண்ணோர்க்கும் முகம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய திருவேங்கடம் என்ன, பார்க்கடல் தேவர்கள் தங்கள் கஷ்டத்தை முறையிடுவதற்கு என்றே பகவான் குடிகொண்டிருக்கக்கூடிய க்ஷீராப்தி என்ன, வைகுந்தம் பரத்வம் என்ன பகவானுடைய அந்த நிலையிலே அவன் எழுந்தருள் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீவைகுண்டமாகிற அந்த மாநகரம் என்ன, கொண்டங்கு உறைவார்க்கு கோயில் போல் வண்டு வளங்கிளரும் நீள் சோலை. அதாவது பாருங்கள், இந்த திவ்ய தேசங்களை எல்லாம் வேங்கடம், பார்க்கடல், வைகுந்தம் இதையெல்லாம் பகவான் தன் உரையிடமாக கொண்டிருக்கான். இப்போ வைகுந்தம் கொண்டு அங்கு உறைவார்க்கு, இது இப்படி நாம் அன்வயம் கொள்ள வேண்டும். பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் இதை வைத்துவிட்டு வைகுந்தம் கொண்டு அங்கு உறைவார்க்கு, ஏனால் வைகுந்தம்னு சொல்லியாச்சு. இதை 108 திவ்ய தேசங்களிலே ஒன்றாக நாம் கணக்கிட்டாலும் கூட பகவானுடைய அந்த பரவியூக விபவன்ற அந்த நிலைகளிலே பார்த்தோமானால் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பகவான் தான் பரம் என்று கொண்டாடுகிறோம். அப்போ அந்த ஸ்ரீவைகுண்டத்தை நாம் தனித்து வைத்து விட வேண்டும். அதனால வைகுந்தம் கொண்டு அங்கு உறைவார்க்கு அப்படின்னா ஸ்ரீவைகுண்ட நிகேதனாய் ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு உறைவிடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தால் பார்க்கடல், வேங்கடம் இவைகளெல்லாம் அவன் தான் இறங்கி இந்தந்த திவ்ய தேசங்களிலே உரைகிறான் என்பதாக காட்டப்படுறது. பகவானுக்கு அவன் நித்தியமாக குடிகொண்டிருக்கக்கூடிய இடம் எது என நித்திய விபூதின்னு சொல்லுவது ஸ்ரீவைகுண்டத்தை. மற்றெல்லாம் க்ஷீராப்தி தொடங்கி எல்லாமே இந்த லீலா விபூதியில் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் தான். அப்போ வைகுண்டத்தை அவன் கொண்டு இருப்பிடமாக கொண்டு அங்கே உரைகிறான். அப்பேற்பட்ட உறைவார்க்கு அந்த பகவானுக்கு பார்க்கடல், வேங்கடம், வண்டு வளங்கிளரும் நீள் சோலை வன்பூங்கடிகை இளங்குமரன் தன்விண் நகர் இவையெல்லாம் கோயில் போல் என்று அன்வயம் கொள்ள வேண்டும். கடைசி 2 வரிகளை பாருங்கள். வண்டு வளங்கிளரும் நீள் சோலை வன்பூங்கடிகை, திருக்கடிகை சோழசிம்மபுரம்னு சொல்லக்கூடிய அந்த திவ்ய தேசத்தை இங்கே குறிப்பிடுகிறார். ஆனால் அதற்கு எவ்வளவு விசேஷணங்கள் பாருங்கள். திருக்கடிகை எப்படி இருக்கு அப்படின்னா, அது வண்டு வளங்கிளரும் நீள் சோலை வன்பூங்கடிகை, அதாவது கூட்டமாக வண்டுகள் மொய்த்து கொண்டிருக்கக்கூடிய நிறைந்து இருக்கக்கூடியதான சோலைகள், அழகிய உத்தியானங்கள், ஆராமங்கள் அவைகளை கொண்டு அதனாலே மிகவும் அழகுற்று இருக்கக்கூடியதான அந்த திருக்கடிகை ஆகிற திவ்ய தேசம்
என்பதாக காட்டியிருக்கார். இது ஒன்று. இளங்குமரந்தன் விண்ணகர், விண்ணகர் திருவிண்ணகர் என்கிற அந்த திவ்ய தேசம், அங்கேயும் பகவான் எப்படி இருக்கான் அப்படின்னா இளங்குமரனுடைய தன்னகமான அந்த திருவிண்ணகர் என்று காட்டுற. இளங்குமரன் அப்படின்னா எப்பொழுதும் யுவாவாக இருக்கக்கூடிய அந்த பகவான். யுவா அகுமாரஹா என்று ஸ்ருதி காட்டுகிறது. இந்த பகவான் எப்பேற்பட்டவன் அப்படின்னா அவன் குமார தசை, அந்த குழந்தை பருவம் என்பது இப்பொழுதுதான் விட்டிருக்கான். யுவா அப்படின்னு சொன்னால் அந்த யௌவனம் தலை காட்டி இருக்கிறது, அப்பேற்பட்ட பருவம். இப்போ யுவான்னு சொன்னாலும் இந்த யௌவனம் முடிகிற நிலைன்னு கிடையாது. யௌவனம் இப்பொழுதுதான் தொடங்கி இருக்கு. குமார தசை குழந்தை பருவம் இப்பொழுதுதான் கழிந்திருக்கு, முடியறது. அதனால யுவா அகுமாரமா, குமாரனை போல், ஆனால் குமாரத்துவம் போயிடுது, குமாரனை போல் இருப்பவனாய் அதற்கு கௌமார சமீபத்தில் இருக்கக்கூடிய நிலை, யௌவனம் தலை காட்டி இருக்கக்கூடிய நிலை என்ன, அப்படி நித்திய யுவாகாவாக இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். அவனைத்தான் இங்கே இளங்குமரன் என்று அவன்தான் இங்கே காட்டப்படுகிறான். அவனுடைய விண்ணகர், இந்த திருவிண்ணகர் என்கிற அந்த திவ்ய தேசம். அவ பாருங்கள், கடிகை என்ன, விண்ணகர் என்ன, வேங்கடம் என்ன, பார்க்கடல் என்ன, இவை எல்லாம் பகவான் உரையக்கூடிய கோயில் போல் என்பதாக காட்டுகிறப்போ வைகுந்தங்கொண்டு உறைவார்க்கு, வைகுந்தங்கொண்டு அங்கு உறைவார்க்கு பகவானுக்கு பார்க்கடல், வேங்கடம், அதே கடிகை, விண்ணகர், இதெல்லாம் என்ன, பண்டெல்லாம் கோயில் போல். பண்டெல்லாம் கோயில் போல்னா என்ன அர்த்தம்னா இந்த திவ்ய தேசங்கள் எல்லாம் முன்பு பகவானுக்கு கோயிலாக இருந்தது போல். கோயில் அப்படின்னா அவன் பகவான் உரையக்கூடிய இடமாக இருந்தது போலும் என்று காட்டுறீங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். 2-3 நிர்வாகங்கள் உண்டு. முக்கியமான அர்த்தம் இங்கே காட்டப்படுவது என்ன அப்படின்னா வைகுந்தத்தில் எழுந்தருளிருக்கூடிய அந்த எம்பெருமான் அவன் பல பல திவ்ய தேசங்களிலே குடிகொண்டிருக்கான். அர்ச்சா ரூபேண. எங்கெங்கே அப்படின்னா திருவேங்கடத்தில் வந்திருக்கான், பார்க்கடலிலே வந்திருக்கான், திருக்கடிகையிலே வந்திருக்கான், திருவிண்ணகரிலே வந்திருக்கிறான். இப்படி இந்த பல திவ்ய தேசங்களை தனக்கு கோயிலாக இருப்பிடமாக அவன் கொண்டிருக்கான் அப்படின்றார். ஆனால் இங்கே ஆழ்வார் ஒரு பண்டெல்லாம் அப்படின்ற வார்த்தையினாலே முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுகிறார். என்ன அப்படின்னால் வைகுந்த வாசனான அந்த பகவானுக்கு இந்த திவ்ய தேசங்கள் எல்லாம் பண்டு கோயில் போல் இதற்கு முன்பு வரையில்தான் இருப்பிடமாக இருந்தது போலும். அப்போ பண்டு இவைகள்லாம் இருப்பிடமாக இருந்ததுன்னு சொல்லுவதன் மூலமாக இந்த திவ்ய தேசங்களில் எல்லாம் முன்பு பகவானுக்கு இருப்பிடமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இதனால் என்ன அர்த்தம் காட்டப்படுறது? இப்போ பகவான் வேற ஒரு இடத்துல இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் வருது. ஆழ்வார் எதை குறிப்பிடுகிறார் என்னால், ஆம், இப்பொழுது என்னுடைய நெஞ்சகத்திலே பகவான் இருக்கான், என்னுள் அவன் புகுந்திருக்கான், என் நெஞ்சிலே அவன் குடிகொண்டிருக்கான். எனவே இப்பொழுது அவனுடைய கோயில் என் நெஞ்சுதானே ஒழிய இவைகள் அல்ல. முன்பு இவைகளிலே பகவான் எழுந்தருளியிருந்தான் என்பதாக மிக முக்கியமான ஒரு அர்த்தத்தை காட்டியிருக்கார். என்ன தாற்பயம் அப்படின்னு சொன்னால், பகவான் திவ்ய தேசங்களிலே குடிகொண்டிருப்பதே அடியார்களுடைய நெஞ்சிலே புக வேணும் என்பதற்காக. இளங்கோயில் கைவிடேல், முந்தைய ஆழ்வார் பூதத்தாழ்வார் தெரிவிக்கிற இளங்கோயில் என்ன திவ்ய தேசங்களை அவர் இளங்கோயில்னு குறிப்பிடுகிறார். இளங்கோயில் என்று சொன்னால் பாலாலயம் அர்த்தம். அந்த கோவில்களிலே நாம் பார்க்கலாம், சம்பிரோக்ஷணை பண்ண வேணும், அதற்கு முன்பு பல பல திருப்பணிகளை பண்ண வேணும் என்று சொன்னால் இப்போ பகவானுடைய அந்த சாநித்தியத்தை அவனை மற்றொரு மூர்த்தியிலே அவனுடைய சாநித்தியத்தை அப்படி வரவழைப்பார்கள் அர்ச்சகர்கள்லாம். அப்போ பாலாலயம் அப்படின்னு சொன்னாலே ஒரு கொஞ்ச காலத்துக்கு வேற இன்னொரு இடத்துக்கு திருப்பி போக வேணும். ஆனால் இப்பொழுது கொஞ்ச காலம் இந்த இடத்திலே இருப்பதுன்னு சொன்னால் அந்த இடத்த பாலாலயம்னு சொல்லுவது உண்டு. ஏன்னா மறுபடியும் அந்த பிரதான மூர்த்தியிலேயே பகவானுடைய சாநித்தியம் திருப்பி ஏற்பட வேணும். ஆனால் அங்கே திருப்பணிகள் பண்ணும் அந்த ஒரு காலத்துக்கு மட்டும் பகவானை மற்றொரு இடத்திலே எழுந்தருள பண்ணுவார்கள். அந்த தாற்காலிகமாக பகவான் எந்த இடத்துல எழுந்தருளி இருப்பானோ அதை தான் இளங்கோயில் பாலாலயம்னு சொல்லுவது உண்டு. அதுபோலே ஆழ்வாருடைய அபிப்பிராயம் என்ன, பூதத்தாழ்வாருடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு பார்த்தால் எல்லோருக்கும் ஒரே அபிப்பிராயம் தான், பேசித்தே பேசும் ஏக கண்டர்கள். இப்போ ஆழ்வாருடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னால், திவ்ய தேசங்களிலே பகவான் குடிகொண்டிருப்பதே எதற்கு அப்படின்னா தாற்காலிகமாகத்தான். அப்படின்னால் இங்கிருந்து நம்மை சேவிக்க வரக்கூடிய அடியார்களுடைய நெஞ்சகத்திலே நாம் புக வேணும்.
அதற்காக தாற்காலிகமாக இங்கே இருப்போம் என்றுதான் பகவானுடைய உத்தேசமா. அப்போ இவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். அர்ச்சாவதாரம் என்று சொன்னாலே இது அடியார்களுக்குத்தானே. அப்போ போய் சேவிக்கக்கூடிய அடியார்களுக்காகத்தான் பகவான் அங்கே இருக்கான். கண்ணெதிர்க்கே நாம் சேவிக்கக்கூடிய பகவானை நாம் நம் நெஞ்சிலே நமக்குள்ளே அவனை நாம் ஏற்றிக்கொள்ள வேணும். அதை தான் இங்கே ஆழ்வார் பண்டெல்லாம் என்ற வார்த்தையினாலே குறிப்பிடுகிறார். இங்கே இப்போ வைகுந்தத்திலே இருக்கக்கூடிய பகவான் இந்த வேங்கடம், பார்க்கடல், கடிகை, விண்ணகர் ஆகிற திவ்ய தேசங்களிலே வந்திருக்கான். ஆனால் இப்பொழுது நான் அவனை சேவித்த பின்பு இவைகளிலே முன்பு இருந்தான், இந்த திருத்தலங்களிலே முன்பு இருந்தான், இப்பொழுது என் நெஞ்சிலே இருக்கிறான் என்கிற அந்த உயர்ந்த அர்த்தத்தை இங்கே பண்டெல்லாம் கோயில் போல் என்கிற இந்த வார்த்தைகள் மூலமாக ஆழ்வார் வெளியிடுகிறார்னு பார்க்கிறோம். அப்போ பகவான் இந்த வைகுந்தம் கொண்டு வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பகவான் நம் எல்லோரையும் வசீகரிப்பதற்காக, நம்முள்ளே புகுவதற்காகத்தான் வேங்கடம், கடிகை, விண்ணகர் போன்ற திவ்ய தேசங்களிலே எழுந்தருளி இருக்கிறான் என்பதான சீரிய அர்த்தத்தை இங்கே ஆழ்வார் வெளியிட்டருளியிருக்கார். பண்டெல்லாம் வேங்கடம், பார்க்கடல், வைகுந்தம் கொண்டங்குறைவார்க்கு கோயில் போல் வண்டு வளங்கிளரும் நீள் சோலை வன்பூங்கடிகை இளங்குமரன் தன் விண்ணகர். இங்கே திவ்ய தேசங்களுடைய பிரஸ்தாவம் வந்தபடியால் மேலும் பல திவ்ய தேசங்களை அடுத்த பாசுரத்திலே அருளி செய்கிறார், அனுபவிக்கிறார் ஆழ்வார். விண்ணகரம் வெக்கா விரிதிர நீர் வேங்கடம் மண்ணகர மாமாட வேளுக்கை மண்ணகத்த தென்குடந்தை தேனார் திருவரங்கம் தென்கோட்டி தன்குடங்கை நீரேத்தான் தாழ்வு. இந்த திவ்ய தேசங்களிலே பகவான் வந்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அழகாக காட்டுகிறார். தாழ்வு இதெல்லாம் பகவான் தங்கும் இடங்கள். இப்போ பகவான் தங்கக்கூடிய இடங்கள் எது அப்படின்னால் விண்ணகரம் வெக்கா, விண்ணகரம் திருவிண்ணகர், யதோக்த ஒப்பிலியப்பன் சன்னதின்னு சொல்லக்கூடிய அந்த திருவிண்ணகர திவ்ய தேசம் என்ன, வெக்கா திருவெக்கா யதோக்தகாரி சன்னதின்னு சொல்லக்கூடிய திருவெக்கா திவ்ய தேசம் என்ன, அதே போல விரிதிரநீர் வேங்கடம் திருவேங்கடத்தை மறுபடியும் தெரிவிக்கிறார். முதலாழ்வார்கள் மூவருமே திருவேங்கடமுடியானத்தில் அவ்வளவு ஒரு ஈடுபாடு கொண்டவர்கள் நாம் பார்க்கலாம். அதிலும் திரு வேங்கடத்தை எங்கே குறிப்பிட்டாலும் ஒரு விசேஷமிட்டுத்தான் சொல்லுவார்கள், தனித்து சொல்லுவதே கிடையாது. அப்போ விரிதிர நீர் வேங்கடம் என்பதாக பார்க்கலாம். விரிதிர நீர் அப்படின்னு சொன்னால் விரிந்து அப்படி பாயக்கூடிய அந்த நீர் வீழ்ச்சிகளை கொண்டதான திருவேங்கடம். இந்த மலைகளிலே அழகாக அப்படி அந்த ஜலப்பிரவாகத்தை நாம் சேவிக்கலாம். நல்ல நீர்வளம் கொண்ட அந்த திருமலை என்ன, மண்ணகரம் மாமாட வேளுக்கை அப்படின்னு காட்டுறார். அந்த திருவேளுக்கை, அந்த வேளுக்கை திவ்ய தேசத்துக்கு அழகான ஒரு விசேஷணத்தை இடுகிறார். மண்ணகரம், இந்த மண்ணிலே இந்த பூமியிலே ஒரு நகரம் என்று சொல்லக்கூடிய, இதுதான் நகரம் என்று சொல்லும்படியான ஒரு வைபவத்தை கொண்டிருக்கக்கூடியதான அந்த வேளுக்கை திவ்ய தேசம். மாமாடம் உயர்ந்த மாடங்கள் இல்லை போற்றத்தக்கதான மாடங்களை கொண்டதான அந்த வேளுக்கை திவ்ய தேசம் என்ன, மண்ணகத்த தென்குடந்தை, தென்குடந்தை தெற்கிலே இருக்கக்கூடிய குடந்தை அல்லது அழகிய குடந்தை என்று அர்த்தம். மண் அகத்த இந்த பூமியிலே இருக்கக்கூடியதான அந்த அழகிய திருக்குடந்தை திவ்ய தேசம் என்ன, தேனார் திருவரங்கம். தேனார் திருவரங்கம் என்று சொன்னால் தேன் பொருந்தி இருக்கக்கூடிய, அதாவது தேன் நிரம்பிய சோலைகள் சூழ்ந்த ஆராமம் சூழ்ந்த அந்த அரங்கம் என்ன, திருவரங்க திவ்ய தேசம் என்ன, தென்கோட்டி தெற்கிலே இருக்கக்கூடியதான திருக்கோட்டியூர் திவ்ய தேசம் என்ன. எவ்வளவு திவ்ய தேசங்களை குறிப்பிட்டிருக்கார் பாருங்கள். விண்ணகரம் வெக்கா, விருதிரநீர் வேங்கடம், மண்ணகரம், மண்ணகரம் மாமாட வேளுக்கை, மண்ணகத்த தென்குடந்தை, தேனார் திருவரங்கம், தென்கோட்டின்னு 7 திவ்ய தேசங்களை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இவைகள் எல்லாம் தன்குடங்கை நீரேத்தான் தாழ்வு. இந்த திவ்ய தேசங்கள் எல்லாம் தாழ்வு என்னால் தங்குமிடம். இந்த திவ்ய தேசங்கள் யாருக்கு தங்குமிடம், யாருடைய கோயிலாகும் என்னால் அதை காட்டியிருக்கார். தன் குடங்கை நீரேத்தான், தன்னுடைய அழகிய அந்த உள்ளங்கை, குடங்கை அப்படின்னா உள்ளங்கை, தன்னுடைய உள்ளங்கை மூலமாக நீரை ஏற்றி நீரை பெற்றவன், அதாவது மகாபலியினிடத்திலே தானம் வாங்கிய இந்த வாமனனுடைய உரையிடம் அப்படின்றதாக பார்க்கிறோம். அந்த வாமனாவதாரத்தை இங்கே பிரஸ்தாவிக்கிறார். ஏன்னா வாமனன் அப்படின்னு சொன்னால் வாமனன் மண் இதுவென்னும், எல்லாமே வாமனன் இருக்கக்கூடிய பூமி தானே. பூமியை அளந்தவன் தெரிவிக்கிறவன். ஆனால் பூமியை யாச்சகமாக பெற்றவன் யார், வாமனன் என்று பார்க்கிறோம். அந்த திருக்குறளன் சின்ன வடிவத்தில் அழகிய அந்த சின்ன வடிவத்திலே மகாபலியிடத்திலே தன்னுடைய திருவடியாலே
3 அடி மண் வேணும் என்பதாக கேட்டான். அப்புறம் உலகையெல்லாம் அளந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ உண்மையில எல்லா திவ்ய தேசங்களிலுமே இருக்கக்கூடியவன் யார் என்ன? உலகளந்த பகவான் தான். அந்த உலகளந்த எம்பெருமான் தான் எல்லா திவ்ய தேசங்களிலும் இருக்கான். திரைலோக்கியமும் தன்னுடையது என்பதாக அந்த ஒரு சரித்திரத்தின் மூலமாக அவன் காட்டினானே. அவனுடைய திருவடி ஸ்பர்ஷம் எல்லாருக்கும் எல்லா இடங்களிலேயும் இருக்கு. அதனால் அப்பேற்பட்ட அந்த பகவான், அதுவும் இங்கே அந்த வாமனன் என்று திருக்குறளன் என்றோ வாமனன் என்றோ குறிப்பிடாமல் தன் குடங்கை நீரேத்தான் என்று தன் உள்ளங்கையினாலே தான நீரை பெற்றவன், தானம் பெற்ற அவன் என்று குறிப்பிடுவதன் மூலமாக பகவானுடைய அந்த ஒரு சௌஷீல்யம் சௌலபியம் காட்டப்படுறது. பகவான் எந்த அளவுக்கு தன்னை தாழ விட்டு கொண்டு அவன் வருவான் அடியார்களுக்காக என்பது இந்த சரித்திரத்தினாலே தெரிகிறது நமக்கு. இந்திரன் முதலிய தேவர்கள் தங்களுடைய சொத்தாக இருக்கக்கூடிய ஸ்வர்க பூமியை, அந்த ஸ்வர்கலோகத்தை காப்பாற்றி தர வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அதற்காக பகவான் வாமனனாக அவதரித்து அவன் சென்று தானம் வாங்கினான்னு பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், உண்மையிலே பார்த்தால் எல்லா லோகங்களும் பகவானுடைய சொத்து. அப்படி இருந்த போதிலும் கூட இந்திரனுடைய சொத்து என்று அதை பகவான் எண்ணி அவனுக்கு அதை தருவதற்காக தான் யாச்சகம் போனான் என்று பார்க்கிறோம். இப்போ யாச்சகம் போவது, பிக்ஷை எடுப்பதுன்னு சொன்னா அது ஒரு தாழ்ந்த செயலாகத்தான் பார்க்கப்படுறது. அப்போ பகவான் அதுவும் அந்த சொத்துக்கு உரிமையாளனானவனே போய் அதை யாச்சகமாக பெற்றான். யாச்சகமாக பெற்று தானே வைத்துக் கொண்டானா? கிடையாதை மற்றும் இன்னொருத்தனுக்கு தந்தான் என்று பார்க்கிறோம். ஆக அப்பேற்பட்ட பகவானுடைய இந்த அடியார்களுக்காக எதையும் செய்வதற்கு அவன் சித்தமாக இருக்கான். எவ்வளவு தூரம் தான் கீழே வருவதற்கு அவதாரம் எடுத்து ஒருத்தனிடத்திலே போய் அதை தானமாக பெற்று அதை கொடுப்பதுன்னு சொன்னால் இது அவனுடைய அந்த சௌலபியம் சௌஷீல்யம், மிகவும் எளிமையான தன்மை, அதை காட்டுகிறதுன்னு பார்க்கிறோம். அதான் தாழ்வு என்பதாக காட்டுற பகவான் அங்கே தங்கும் இடம், தன்னுடைய அந்த ஒரு சௌலபிய சௌஷீல்யங்களை காட்டின இடம்னு பார்க்கிறோம். இதனால என்ன அர்த்தம் தேறுகிறது அப்படின்னால், எப்படி அவன் அன்றைய தினம் மகாபலினிடத்திலே யாச்சகம் பெறுவதற்காக சென்றானோ, இப்பேற்பட்ட திவ்ய தேசங்கள் விண்ணகரம் வெக்கா போன்ற திவ்ய தேசங்களிலே பகவான் இருப்பதும் எதற்கு அப்படின்னா நம்மை பெறுவதற்காகத்தான். யாச்சகனாக அங்கே நிற்கிறானா. நீ உன்னை தரமாட்டாயோ, உன் ஆத்மஸ்வரூபத்தை எனக்கு தரமாட்டாயோ, என்னுடைய சொத்தான இந்த ஸ்வரூபத்தை, இந்த ஜீவாத்மாவை எனக்கு தரக்கூடாதோ, நீ என் பக்கம் வரக்கூடாதோ என்று அவன் அப்படி பிக்ஷை எடுப்பதற்காக, நம்மை பெறுவதற்காகத்தான் அங்கே இருக்கிறான் என்பதாகவும் இங்கே நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும். விண்ணகரம் வெக்கா விரிவிரநீர் வேங்கடம் மண்ணகர மாமாட வேளுக்கை மண்ணகத்த தென்குடந்தை தேனார் திருவரங்கம் தென்கோட்டி தன்குடங்கை நீரேத்தான் தாழ்வு. அப்படி நீரேத்தான் உடைய இருக்கும் இடம்தான் இந்த அனைத்து திவ்ய தேசங்களும் என்பதாக திவ்ய தேசங்களிலே பகவான் இருக்கக்கூடிய அந்த இருப்பினுடைய ஏற்றத்தை, இதனால் வெளிப்படக்கூடிய அவனுடைய அந்த சௌலபிய சௌஷீல்யங்களை இங்கே காட்டியிருக்கார் ஆழ்வார்னு பார்க்கணும். அடுத்த பாசுரமான இந்த 63வது பாசுரத்திலே தனித்து திருமலையினுடைய அனுபவத்தை காட்டுகிறார் ஆழ்வார். இந்த திருமலையப்பன், அங்கே திருமலையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த சுவாமியானவன், லோகத்துக்கெல்லாம் சுவாமியான அவன் எப்பேற்பட்டவன் என்று அவனுடைய ஒரு முக்கியமான ஒரு குணத்தை அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்திலே. தாழ்ஷடையும் நீன்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் சூழறவும் பொன்னானும் தோன்னுமால் சூழும் திரண்டரவிபாயும் திருமலமேலெந்தைக்கு இரண்டுருவும் ஒன்னாய் இசைந்து. திருமலமேல் எந்தைக்கு, அந்த திருமலையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய என்னுடைய சுவாமியானவன், அவனுடைய திருமேனி எப்படி இருக்கு அப்படின்னு இங்கே வர்ணித்து காட்டியிருக்கார். அதாவது பகவானுடைய பற்பல அவதாரங்கள், பற்பல திருமேனிகள், அவைகளிலே ஒரு விதமான அந்த ஒரு திருவுருவத்தை இங்கே அனுபவிக்கிறார் ஆழ்வார். நம்மாழ்வாரும் தன்னுடைய திருவாய்மொழியிலே பகவானுடைய அந்த சௌலபியம் சௌஷீல்யம் போன்ற குணங்களை தெரிவிக்கும் பொழுது, ஏராளும் இறையோனும் திசைமுகனும் திருமகளும் கூறாளும் தனியுடம்பன் குலங்குலமா வசுரர்களை என்று தெரிவிக்கிறார். பகவானுடைய ஒரு தன்மை என்ன அப்படின்னால், ஏராளும் இறையோன் என்று சிவன், திசைமுகன் என்று பிரம்மா, திருமகள் ஸ்ரீ மகாலட்சுமி, இவர்கள் கூறாளும் தனியுடம்பன் என்று பகவானை சொல்லும் பொழுது, பகவான் தன்னுடைய திருமேனியிலேயே இவர்களுக்கெல்லாம் இடம் கொடுத்திருக்கிறான் என்று காட்டுகிறார். எப்படி அப்படின்னால், ஸ்ரீ மகாலட்சுமிக்கு தன்னுடைய வக்ஷஸ்தலம் திருமார்பை இருப்பிடமாக கொடுத்திருக்கான்.
அதற்கு மேலே திசைமுகனுக்கு தன்னுடைய திருநாவி கமலத்திலே இடத்தை தந்திருக்கிறான். ஏராளும் இறையோனான சங்கரனுக்கு எங்கே இடம் தந்தான் அப்படின்னால் தன்னுடைய உடம்பிலே ஒரு பகுதியை, ஒரு பாதியையே அவனுக்கு இடம் தந்தான்னு பார்க்கப்படுறது. இதைதான் சங்கரநாராயண மூர்த்தியாக சொல்லுவது உண்டு. அப்போ பகவான் தன்னை பற்றி இருப்பவர்களுக்கு தன் திருமேனியிலே ஒரு இடம் தந்தான் என்பதாக இங்கே நாம் கொள்ள வேணும். இப்போ இங்கே காட்டுகிறார் தாழ்சடையும் நீன்முடியும். அழகான ரெண்டு விஷயங்கள், நேர் மாறாக இருக்கக்கூடிய இரண்டு விஷயங்களை தொகுத்து இங்கே வரிசையாக காட்டியிருக்கார் ஆழ்வார். இந்த திருமூர்த்தியை நாம் பார்த்தோமானால் எப்படி இருக்குன்னா, முதல்ல திருமுகத்திலே பார்த்தால், அங்கே மேலே பார்த்தால் ஒரு பக்கம் தாழ்சடை, கீழே தாழ்ந்திருக்கக்கூடிய ஜடாமுடி இருக்குமாம். இது சிவனுடைய ஒரு அம்சம், சிவனுடைய ஒரு அவயவம். மற்றொரு பக்கம் திருமாலை நாம் சேவித்தோமானால், பகவானை சேவித்தால் நீண்முடி என்று உயர்ந்து நீண்டிருக்கக்கூடியதான திருவபிஷேகம், கிரீடம் அது தெரிகிறது. அப்போ ஒரு புறம் கீழே தாழக்கூடிய ஜடாமுடி என்ன, மற்றொரு பக்கம் ஆதிராஜ்ய சூச்சகமான தான் திரிலோகத்துக்கும் அதிபதி என்று அதை காட்டக்கூடியதான பகவானுடைய திருவபிஷேகம், நீண்டிருக்கக்கூடிய கிரீடம் அது சேவையாகும். இது ஒரு விஷயம். ஒன்மழுவும் சக்கரமும், இந்த இரண்டு தேவதைகளுடைய அடையாளங்களை அடுத்தது காட்டுறார். கரங்களிலே பார்த்தோமானால் ஒரு பக்கம் ஒன்மழு என்று சங்கரனுடைய ஆயுதமான மழு இருக்கு, மற்றொரு பக்கம் அருளார் திருச்சக்கரம் என்று சொல்லும்படி அடியார்களுக்கு அருள் புரியக்கூடியதான இந்த சுதர்சன ஆழ்வான், பகவானுடைய அடையாளமான அந்த சக்கரத்தாழ்வார் ஒரு பக்கம் இருக்காராம். இது அடுத்த ஒரு அமைப்பு. அதற்கும் கீழே நாம் பார்த்தோமானால் எப்படி இருக்கு அப்படின்னா, சூழ் அரவும் பொன்னானும், பொன்னான் பகவான் அழகாக மேகலைன்னு சொல்லும்படியாக அந்த பொன்னானை தரித்திருக்கிறான் தன்னுடைய இடுப்பிலே. மற்றொரு பக்கம் பார்த்தால் நாகாபரணம் தானே சிவன். அப்போ எங்கும் நாகங்கள் தான் சூழ்ந்து சூழ்ந்து ஆபரணமாக இருக்கான். அப்போ அவனுக்கு இடுப்பிலே நாணை போலே அவனுக்கு இருக்கக்கூடியது ஒரு பாம்பு தான். பகவானுக்கோ இது சர்வாலங்கார பூஷித்தனான எம்பெருமானை சேவித்தோமானால் அவனுக்கு பொன்னான் அவனுடைய அந்த திருமேனியிலே அதை நாம் சேவிக்கலாம். இது மூணாவது விஷயம். இப்படி சூழும் இந்த மூணு விஷயங்களை காட்டியிருக்கார். அப்போ மேலே ஜடாமுடி ஒரு பக்கம், நீண்ட திருவபிஷேகம் ஒரு பக்கம், மழு ஒரு பக்கம், சக்கரத்தாழ்வார் ஒரு பக்கம், நாகாபரணம் ஒரு பக்கம், பொன்னரை நான் ஒரு பக்கம். இப்படியெல்லாம் இது தோன்றும், பகவான் தோன்றும். ஆள் என்பது ஆச்சரியத்தை காட்டுகிறது. இப்படி அவன் தோன்றும். யாரு அப்படின்னால் என்னுடைய சுவாமியானவன். அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா, அவன் தான் எல்லா இடத்திலும் இருக்கிறான். விசேஷித்து திருமலையிலே எழுந்தருளி இருக்கான். சூழும் திரண்டருவி பாயும், எங்கும் சூழ்ந்திருக்கக்கூடிய அருவிகளை உடைத்தான அந்த திருமலைக்கு இருக்கக்கூடிய விசேஷமே இதுதான். அந்த அருவிகளுடைய அந்த சத்தம் எப்படி இருக்குன்னா, அடியார்களை பார்த்து வாருங்கள் இங்கே பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுங்கள் என்று சொல்லும்படியாக இருக்கான். அப்பேற்பட்ட இந்த அருவிகள் கொண்டதான திருவேங்கடம். அப்படி சூழும் திரண்டு அருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு என்னுடைய அந்த சுவாமியானவன் இருக்கானே, அவனுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த இரண்டு உருவும் ஒன்னாய் இசைந்து, இந்த இரண்டு விதமான உருவங்களும் ஒன்றாக கலந்திருக்கு. உண்மையிலே பார்த்தால் இந்த இரண்டு உருவங்களும் சேராதவைகள். ஆனால் அந்த சேராச்சேர்த்தியும் அழகாக சேர்ந்து இருக்கிறது. பகவான் அது அமைந்திருக்கிறது. சேராச்சேர்த்தி இவனிடத்திலே தான் நாம் பார்க்க முடியும் என்பதாக இங்கே காட்டியிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட அந்த இரண்டு உருவும் ஒன்றாய் இசைந்து தோன்றும் காட்டியிருக்கிறார். இங்கே நாம் முக்கியமாக குறிக்கொள்ள விஷயம் இதுதான். திருமலை மேல் எந்தைக்கு இரண்டு உருவும் ஒன்னாய் இசைந்துன்னு சொன்னதனாலே திருமலை அப்பன் அந்த திருமூர்த்தி திவ்யமங்கள விக்கிரகம் இதுபோலே இரண்டுருவும் கலந்ததாக அமைந்திருக்கு என்று நாம் பிரமித்திடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கும் நாம் சேவிக்கலாம். பிரத்யட்சமாக பார்த்தால் அந்த திருமேனியிலே ஒரு நீண்ட திருவபிஷேகம் அதுதான் இருக்கே ஒழிய கிரீடத்தை தவிர்த்து ஜடாமுடி கிடையாது. அதே போல சங்க சக்கரங்களை தான் நாம் சேவிக்கலாமே ஒழிய மழுன்ற ஒரு ஆயுதம் அந்த திருமேனியிலே இருக்கு என்பதும் கிடையாது. இடுப்பிலையும் பார்த்தோமானால் நாகாபரணம் கிடையாது. அதனாலே பிரத்யக்ஷமாக நாம் பார்க்கும் பொழுது அந்த திருமேனி திருமால் தான், அதுல சந்தேகம் இல்லை. திருவபிஷேகத்துடன் நீண்ட கிரீடத்துடன் சேவை சாதிக்கக்கூடிய பகவான். ஆனாலும் இங்கே இப்படி ஆழ்வார் ஏன் அனுபவித்தார் அப்படின்னால், இந்த ஒரு விஷயம் நாம் திவ்ய பரமந்த பாசுரங்களிலே நாம் குறிக்கொள்ள வேணும். ஆழ்வார்கள் திவ்ய தேச தெம்பெருமான்களை பாடும் பொழுது
விபவாவதாரத்திலே ராமனாய் கிருஷ்ணனாய் அவதரித்து பண்ண செயல்கள் அதையெல்லாம் சேர்த்து சேர்த்து சொல்லுவார்கள். அதனாலே இந்த ஒரு அர்ச்சாவதார திருமேனியுடன் பகவான் அந்த லீலையை செய்தான் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. உதாரணத்துக்கு திருப்பள்ளி எழுச்சியிலே நாம் பார்க்கலாம். அங்கே நாம் பார்க்கும்போது என்ன தெரிவிக்கிறார்? மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் ஆட்டிய அடுதிரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயேன்னு காட்டியிருக்கார். அதாவது அரங்கத்தம்மா அப்படின்னு திருவரங்கத்திலே அங்கே படுத்துண்டு பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த பகவானை பார்த்து, நீதானே அப்பா அன்னைக்கு இந்த விஸ்வாமித்திரருடைய வேள்வியை காத்தாய் அப்படின்னு காட்டியிருக்கார். இன்னும் பல இடங்கள் இது போல இருக்கு. அப்போ விஸ்வாமித்திரனுடைய வேள்வியை காத்த அந்த ராமபிரான் எந்த நாராயணனோ அவனேதான் இங்கே இப்படி இந்த சைன திருக்கோலத்திலே திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கான்னு இதுதான் அர்த்தமே ஒழிய இந்த திருமேனியுடனே சென்று அவன் ராமாவதாரத்திலே காத்தான் என்று அர்த்தம் கிடையாது. ஏன்னா தாசரதியாக தசரதனுடைய குமாரனாக எடுத்த ஒரு அவதாரமும் பகவானுடையது. இப்படி அர்ச்சாவதாரமாக திருப்பள்ளி கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த ஒரு திருவுருவமும் பகவானுடையதுன்றதுனாலே எல்லா இடத்திலும் தர்மி ஒன்றுதான், பகவான் ஒருவன் தான் என்று காட்டும் வகையாகத்தான் இப்படி பாடுவர்களை ஒழிய நாம் வேறு விஷயமாக அதை புரிந்து கொள்ளக்கூடாது. அதுபோல இங்கேயும் திருமலை மேலே எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த பகவான் தான் இப்படி தன்னுடைய அடியவனான சங்கரனுக்கு தன் உடம்பிலேயே ஒரு பகுதியையும் கொடுத்து அவன் கிருபை பண்ணியிருக்கான் என்பதாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பிரம்மாவுக்கு தன் திருநாவி கமலத்தில் இடத்தை தந்தானோ அதுபோலே அவனுடைய பிள்ளையான சங்கரனுக்கும் கூட தன்னுடைய உடம்பிலே ஒரு பகுதியை தந்தான். இப்படி பகவானுடைய அந்த ஒரு சௌஷீல்யம் எளிமை உண்டு, அவனுடைய கிருபை இப்பேற்பட்டது என்பதாக இங்கே அழகாக எடுத்து காட்டியிருக்கார். அதனால திருமலையப்பன் அந்த பராத்பரனான ஸ்ரீமன் நாராயணன் அவன் சேராச்சேர்த்தியையும் கொண்டவன் என்பதாக இங்கே பாசுரத்திலே காட்டியிருக்கார். தாழ்களையும் நீன்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் சூழறவும் பொன்னானும் தோன்னுமால் சூழும் திரண்டரவி பாயும் திருமலமேலந்தைக்கு இரண்டுருவும் ஒன்னாய் இசைந்து. ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.